வீடியோ பார்த்துட்டு இருக்கிற புங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் அவர் டிராகன் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். படத்தோட ஹீரோக்கு மொத்தம் 5 அக்கா இருக்காங்க. அந்த 5 அக்காவுமே ஹீரோ எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு குறியா இருக்காங்க. அப்படி ஹீரோக்கும் பொண்ணுங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, அக்காங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல ஸ்கூல் படிக்கிற ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ தன்னோட கிரஷ்னு சொல்லிக்கிற இன்னொரு குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு ஒரு பேப்பரை காட்டி, இதுதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான பத்திரம். நான் கையெழுத்து போட்டேன், நீ கையெழுத்து போட்டினா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ பிடிவாதமா அதெல்லாம் கிடையாது, கையெழுத்து போட்டுட்டேன், நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தனா எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்க 2 பட டிக்கெட்டை கொடுத்து, நீ கையெழுத்து போட்டினா இந்த டிக்கெட் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா டிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போறா. பார்த்தா வேற ஒரு பையன் கூட சைக்கிள கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்த்தமே ஹீரோக்கு வந்து பார்த்தனா மனசுல உடஞ்சு போயிட்டு, என்னடா இந்த பொண்ணு இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ட்டு பெக்ஸாயி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 5 பொண்ணுங்க வராங்க. இந்த 5 பேருமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட அக்காங்க தான். அக்காங்களாம் தம்பி அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் தம்பி வந்து பார்த்தா ஒரு பொண்ணுக்காகலாம் அழுதுட்டு இருக்க கூடாது, தம்பியை கடைசி வரைக்கும் நம்ம கண்ணீர் வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு டீனேஜ் வயசு வந்துச்சு. ஸ்கூல்ல வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கிறான். ஹீரோக்கு மொத்தம் 5 அக்கான்னு சொன்னோம்ல, அந்த 5 அக்காவோட குணம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்து நமக்கு காட்டுறாங்க. இதுதான் கடைசி அக்கா. இந்த பொண்ணு வந்து பார்த்தா ஹீரோ கூட தான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறா. 4வது அக்கா. இந்த அக்கா வந்து பார்த்தா வில் பயிற்சி பெற்றவள். வில் எங்க இருந்தாலும் வந்து பார்த்தா செம்மையா விடுவா, ஒரு திறமசாலி பொண்ணு கூட சொல்லலாம். 3வது ஒரு அக்கா. இந்த அக்கா வந்து பார்த்தா இதே ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தா டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ படிக்கிற கிளாஸ் இருக்கல, அந்த கிளாஸோட டீச்சருமே இவ தான். 2வது இருக்க அக்கா வந்து பார்த்தா சிசிடிவி கிங். கம்ப்யூட்டர்ல இவளுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. அதை இது அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒண்ணு வந்து பார்த்தா நோண்டிட்டு இருப்பா. இப்ப கூட ஹீரோ எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. கடைசியா அக்காவை காட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் கோவக்காரி. இவங்க சொல்ற எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தா கேட்பாங்க. அப்படி கொஞ்சம் கோவப்பட்ட அக்காவுக்கு எல்லாருமே பயப்படவும் செய்வாங்க. இந்த அக்காவோட டார்ச்சர் எதுவுமே வந்து பார்த்தா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றக்காகவே ஒரு ஷூட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை போட்டா அடிக்கடி வந்து பார்த்தா கலர் மாறுவான். அப்படிதான் அக்காங்களுக்கு தெரியாம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டை போட்டுட்டு தெரியாதனமா வந்து பார்த்தா கேர்ள்ஸ் பாத்ரூம் குள்ள போய் பதுங்கி இருக்கான். அப்பன்னு பார்த்து கேர்ள்ஸோட கபோர்டுக்குள்ள இருந்து வந்து பார்த்தா ரத்தம் வர மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பயத்துல நிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ அதுக்குள்ள ரத்தத்தோட உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க ராஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்லி தரன்னு புடிச்சிட்டு போயிட்டு பிரின்சிபல் ரூம்ல மாட்டி விட்டுட்டாங்க. பிரின்சிபலும் சரி போனா போது சின்ன பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. என்ன மனுஷன் பாத்துங்க. பிரின்சிபல் ரூம்ல இருந்து ஹீரோ வெளில வரப்ப கூட அவனுக்கு வந்து பார்த்தா பயம் தெரியல. ஆனா இதே ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவனோட அக்கா நினைக்கிறப்பதான் பயம் வருது. ஏன்னா பிரின்சிபல் கண்டிப்பா வந்து பார்த்தா அக்கா கிட்ட சொல்லுவாரு. அக்கா வீட்டுக்கு போய் பெரிய அக்காட்ட சொல்லுவா, இன்னைக்கு நமக்கு கச்சேரி தாண்டா அப்படின்ற பயத்தோடைய வீட்டுக்கு போறான். ஆனா வீட்டுல எல்லாருமே வந்து பார்த்தா நார்மலா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, நல்ல வேலை டீச்சர் அக்கா வீட்டுல வந்து எதையும் சொல்லல போல இருக்கு, தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றான். சாப்பிட்டு முடிச்சதும் தான் டீச்சர் அக்கா தன்னோட வேலையை காட்டுறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தம்பி லேடிஸ் பாத்ரூம்ல போய் மாட்டிக்கிட்டான், பிரின்சிபல் அவனை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூத்த அக்காவை பாக்குறாங்க. அவங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கோவப்படுது. உடனே தம்பி வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ கட்டி போட்டு, எதுக்குடா உனக்கு இந்த பிரச்சனை, நீ பொண்ணுங்களால கஷ்டப்படக்கூடாது, சின்ன வயசுல அழுத அந்த அழுக வராம தானே நாங்க பாத்துட்டு இருக்கோம், அப்புறம் எதுக்குடா லேடிஸ் பாத்ரூம் குள்ள போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா நான் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பொண்ணை தேடி அவளை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி நான் செட்டில் ஆகணும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான்க்கா உங்க கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ சொன்ன காரணம் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு லேடிஸ் பாத்ரூம் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு கும்முன்னு கும்முறாங்க. அதுக்கடுத்த அக்கா காரி என்ன சொல்றானா, உனக்குன்னு பிடிச்ச ஒரு பொண்ணை நீ தேர்ந்தெடு, ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தா எங்க எல்லாருக்குமே பிடிக்கணும், அவளுக்கு நாங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கேட்ட மாதிரியே ஒரு அழகான பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோப்போம் அன்னைய பொழுது அப்படியே முடிச்சிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள ஏர்போர்ட்ல நிப்பாங்கள வெல்கம் போர்டு வச்சுட்டு, அதே மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைப்படுது, யாராச்சும் இருக்கீங்களா, உங்களுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்டோட நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அவன் ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றான், டே உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிச்சாடா, இந்த மாதிரிலாம் போனா எந்த ஒரு பொண்ணுமே வந்து பார்த்தா உன்கிட்ட வரமாட்டா, அதுக்குலாம் நிறைய ட்ரிக் இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் பேசுறான். இங்க பாரு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற காரணம் எல்லாத்தையும் கரெக்ட் தான், ஆனா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பொண்ணு ஹீரோயின் தான். நேத்து கூட எவ்வளவு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா உன்னை புடிச்சிட்டு போயிட்டு பிரின்சிபல் ரூம்ல மாட்டி விட்டா அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு செட் பண்ணி
பண்ணிக்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அழகா இருக்கா, அன்பா இருக்கா, பாசமா இருப்பா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா பேசுவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பார்த்தா தான் பார்க்க இருக்க ஒரு நியாயத்தை சொல்றான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பொண்ணு கிட்டயுமே நான் பேசின கிடையாது அப்படின்றான். ஆமா, அந்த பிரேக்கப் ஆச்சுல, அதுல இருந்து வந்து பார்த்தா ஹீரோ அவங்க அக்காவை தவிர்த்து எந்த ஒரு பொண்ணு கிட்டயும் பேசினது கிடையாது போல இருக்கு. இதனால ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், ஃப்ரெண்ட் எல்லாரையும் மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, உனக்கு அந்த வேலையை நான் பார்த்து கொடுக்கறல, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனே ஹீரோனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏமா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தா உன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மொத்தம் 5 அக்கா. அக்கான்னு சொல்ல முடியாது, பிசாசுன்னு சொல்லலாம். அந்த பிசாசுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒன்ன லவ் பண்ற மாதிரி கொஞ்சம் நடிச்சாகணும், ஹெல்ப் பண்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்குறாங்க. இப்ப ஹீரோ போய் பார்க்கலாம்னு சொல்லி போனா அவன் போற இடத்துல வந்து பார்த்தா செம கலவரமா இருக்கு. காட்டுக்குள்ள இருந்து ஒரு கரடி குட்டி வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தா அட்டுழியம் பண்ணுது அப்படின்றாங்க. எல்லாரும் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. அப்போ ஒரு கை வந்து என்ன பண்ணுனா அந்த பொண்ணை பிடிச்சு கூட்டு போது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது தான் அந்த கரடியை காட்டுறாங்க. அது கரடி கிடையாது, சும்மா இந்த எக்ஸிபிஷன்ஸ்ல இருக்கிற கரடி பொம்மை தான். அதை பார்த்து இதெல்லாம் தலை விரிச்சு ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா அந்த பொம்மை இடிச்சும் ஹீரோ வந்து பார்த்தா படிக்கட்டு இருந்து கீழே வந்து கையில எல்லாம் அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். அவனை பார்க்க வந்த அக்கா 2 பேர், அதாவது 3வது அக்காவும் 4வது அக்காவும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ போட்டு உழுக்குன்னு உழுக்குறாங்க. அது அந்த ஹீரோன் பார்த்துட்டு, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எதுக்கு இவனை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க, இவனு சாதாரண மனுஷன் தானே, இப்பதான் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்கோம், இந்த ஆட்டம் ஆட்டினீங்கன்னா கை பிச்சுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா டக்குன்னு அந்த அக்கா காரி எல்லாம் கேக்குறாங்க, அடியே இவங்க தம்பிடி உனக்கு யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு ஹீரோன் யோசிக்காம இவன் தான் நான் லவ் பண்றேன் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது அக்காங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி கிடையாது, ஹீரோக்கே வந்து பார்த்தா அப்படி ஒரு அதிர்ச்சியா போயிட்டு என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் போகுது. ஹீரோ வந்து பார்த்தா உடம்பெல்லாம் தேத்தி அவங்க அக்கா முன்னெல்லாம் நின்னுட்டு இருக்கிறப்ப அவங்க அக்கா கேக்குறாங்க, ஆமா எப்பரா அந்த பொண்ணை நீ வந்து கரெக்ட் பண்ண, அதுவும் ஒரே நாள் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு எப்பரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் அழகுமா, உங்களுக்கு எல்லாம் இருந்தா பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க திருப்பி அந்த கோவக்கார அக்கா முகம் கடுப்பாகி தலைகீழ தொங்க விட்டுறாங்க. இல்லக்கா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசின அவளும் ஓகே பண்ணிட்டா, வேற பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தா எங்களுக்கு பிடிக்கணும்னு சொன்னல, அதுக்காக வந்து பார்த்தா நாங்க சில டெஸ்ட் எல்லாம் வைப்போம், அப்படி இருந்தாதான் அந்த பொண்ணை நாங்க ஓகே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல டெஸ்ட் தானே நீங்க என்னத்த வேணா வச்சுக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் தௌலத்தான் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அக்கா காரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா போருக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா இந்த வில் பயிற்சி பெற்ற அக்கா இருக்கால, ஒரு வில் எடுத்து தம்பியும் அந்த லவ் பண்ற பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த பொண்ணை பார்த்து குறி வைக்க ஹீரோ என்ன பண்றான், அதை தான் மண்டையில வாங்கிட்டு மயக்கம் போட்டு விடுறான். இதனால கடுப்பான ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த 5 அக்காக்களையும் பார்த்து ஒரு சவால் கொடுறாங்க, நீங்களாம் சரியான பொம்பளையா இருந்தா நேருக்கு நேரு வாங்க, எதுக்கு கோல மாதிரி பின்னாடி வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கோபப்பட்ட 5வது அக்கா என்ன பண்றானா, இவதான் இந்த ஸ்கூல்லே வந்து ஒரு ஃபேமஸான பொண்ணு, நிறைய பசங்க இவ பின்னாடி வேற சுத்திட்டு இருப்பானுங்க, உடனே அங்க இருக்கிற பசங்களை அடுத்து பார்த்து இத மாதிரி ஹீரோன் கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தனும் ப்ரொபோஸ் பண்ணுங்க, அவளை டேட்டிங் கூப்பிடுங்க, அவளை நிம்மதியா இருக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்களும் பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்தா டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ என்ன பண்றான், நம்ம இங்க இருக்கோம் வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இந்த உள்ளூர் அக்கா மேல இருந்து பார்த்துட்டு இப்பதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றானா அம்பு எடுத்து வேகமா ஹீரோனை பார்த்து குறி வச்சு விடுறான். ஆனா நடுவுல வந்து பார்த்தா ஒரு பாம்புல பட்டு அது வெடிச்சு போயிடுது. என்னடா ஒரு பொண்ணை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பாம்பை விடுறது யாருன்னு சொல்லி பார்த்தா இதே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க ஒரு பையன் தான் கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து விதவிதமா பாம்பை செஞ்சு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு இப்ப இவங்க 2 பேரும் தோத்து போனனால 3வது இருக்க அந்த சிசிடி அக்கா கிட்ட போயிட்டு இத மாதிரி நாங்க தோத்து போயிட்டோம், அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீ தான் ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சு தம்பி அந்த பொண்ணு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் என்ன பண்றானா கிரண் எங்கெங்கெல்லாம் இருப்போம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இப்ப பாரு இவளை பத்தி என்னென்ன நெட்ல போட்டு விடுறன்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. இதை யாரு பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டியுமே அந்த கெமிஸ்ட்ரி பையன் தான் பண்றான். இவங்க எதுக்கு பண்றான், ஹீரோ ஹீரோயின் சேருன்னு சொல்லி பண்றானா இல்ல இவனுக்கும் ஹீரோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு தெரியல, நம்ம போக போக அதை தான் பார்க்க போறோம். இப்ப இதுக்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா நேரா அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க, இப்ப நாங்க எல்லாருமே தோத்து போயிட்டோம், இப்ப நீ மட்டும் தான் போயிட்டு எப்படியாச்சும் இல்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாளைக்கு ஸ்கூல்ல வந்து பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே தான், நான் பாத்துக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு கோல்டு பிஷப் பிடிக்கணும், அந்த போட்டியில நீ நானும் மட்டும் கலந்துப்போம், யார் அதிகமா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுல வந்து பார்த்தா ஹீரோயின் தோத்து போயிட்டாங்க, அக்கா கறி ஜெயிச்சு போயிட்டா. இப்ப எதிரி டீமுக்கு வந்து பார்த்தா பலம் வந்துட்டு, ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த கோக்கார அக்கா என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட இந்த குண்டு எறிதல் போட்டியில கலந்துக்க, அதுல ஜெயிச்சிட்டினா உன்னை நாங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் அதுக்கு ரெடி ஆகிறா. அங்கிருந்து ஒரு குண்டு எடுக்கிறாங்க, பார்த்தா அதுல வெடிமருந்து இருக்கிற ஃபீல் வருது ஹீரோனுக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா சாதா குண்டு கிடையாது வெடிகுண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை புடிங்கி தூக்கி எறிறாங்க, பார்த்தா அதுல வெடி வெடிக்குது. தன்னோட உயிரை காப்பாத்துன இந்த பொண்ணு வந்து பார்த்தா அக்கா காரிக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு உடனே நீ என் தம்பி கூட பழகுறல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஒன்னு எனக்கு பிடிச்சு போயிடுச்சு
அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காவுக்கு பிடிச்சிச்சுன்னா மத்த எல்லா தங்கச்சிங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தானே எல்லாருமே வந்து பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் என்ன வாழ்க்கையை காப்பாத்த வந்த ஒரு தேவதை அப்படின்ற மாதிரி கிரண் கிட்ட பேசிட்டு இருக்கான். நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம்ல பீச்ல போய் ஆட்டம் போட்டுட்டு அங்கே வந்து பார்த்தா தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஹீரோவோட ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க அந்த அக்கா இருக்கால, சாப்பாடு பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது டக்குன்னு வெடி வெடிச்சு அந்த பொண்ணு மயக்கம் போட்டா. எப்படி வெடி வந்துச்சு, யார் வச்சா அப்படின்ட்டு தெரியல. ஆனா ஹீரோ பதட்டத்தோட போயிட்டு அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவங்க பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காங்க. உடனே சிபிஆர் எல்லாம் பண்ணி எப்படி அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டான். அதே ஸ்கூல்ல தான் மத்த அக்காலாம் இருக்காங்களோ, போடி வந்து தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கிரண் பார்த்துட்டு பொண்ணு தெரியாத மாதிரி கம்முன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டா. ஏன்னா இந்த பொண்ணு பேசாம கொள்ளாம போறா அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு, ஏய் உனக்கு என்னாச்சு, எதுக்கு என்கிட்ட பேசாம போறா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல உனக்கு எனக்கு செட் ஆகாது, இனிமேட்டு என்கிட்ட நீ பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா நல்லா இருந்த பொண்ணுக்கு ஏன்டா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இவ ஹீரோட வாழ்க்கையில வந்ததுல இருந்தா வந்து பார்த்தா இந்த பையனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம பழக ஆரம்பிச்சனா ஒருவேளை ஹீரோட உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து பார்த்தா ஒதுங்கி போறதுக்கு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல. ஹீரோயின் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா கிரண் மதிக்கல அப்படின்ற காரணத்துக்காக ஹீரோ சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு கிட்டத்தட்ட நைட் 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். டிவி பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தா போக்குவரத்து சீராகல, மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடும்போது தான் ஹீரோக்கு கிரண் வந்து பார்த்தா ஸ்கூல்ல மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றானா, கொடை எடுத்து அந்த பொண்ணை போய் தேடி பாக்குறான். இன்னும் அந்த பொண்ணு வந்து பார்த்தா மழை விடலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள தான் இருக்கா. போய் ஹீரோனை போய் கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, என்கிட்ட எதுக்கு முன்ன மாதிரி பேச மாட்ற, எனக்கு திருப்பி வந்து பார்த்தா சோகமா இருக்கு, நீ இருக்கிறப்பெல்லாம் என் வாழ்க்கையில வந்து பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்ட்டு கவிதை மேல கவிதை பேச, அதுக்கு அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில, இல்லடா உனக்கு எனக்கு செட் ஆகாது, நாளைக்கே வந்து பார்த்தா இந்த ஸ்கூலை விட்டு நான் போறேன், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இதை எதிர்பார்க்காத ஹீரோக்கு வந்து பார்த்தா மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதே மழையில வந்து பார்த்தா உக்காந்துட்டு இருக்கான். மறுநாள் ஒருத்தன் வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட கூப்பிடுற மாதிரி தெரியுது. விட்டுட்டு போன ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சா டக்குன்னு அவன் கரண்ட் ஷாக் வைக்கிறான். இவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் தான் அந்த கெமிஸ்ட்ரி பாய். இப்ப ஹீரோவை எதுக்கு கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தா ஆனுவல் டே மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. நிறைய பசங்க வந்து பார்த்தா பாட்டு பாடுறாங்க, கதை சொல்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறப்ப நேத்து நைட்டு காணாம போன தம்பிக்காரனை காணும் அப்படின்ட்டு அக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தா தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி பையன் என்ன பண்றானா, நான் ஒரு ராக்கெட் செஞ்சிருக்கேன், அந்த ராக்கெட்ல இப்போ ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி போட்டு காட்டுறான். இதை பார்த்தவங்க அங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா செம்ம அதிர்ச்சியா போயிட்டு, ஆமா இது எதுக்குடா நீ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இவனுக்கு வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆமா இப்படி சைக்கோத்தனமா இருந்தா அந்த நாய் எப்படி கிடைப்பான் பாருங்க. சரிடா நீ எதுக்குடா இப்ப ஹீரோவோட வாழ்க்கையில ஃபுட்பால் விளையாடுற அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல்ல இவன் ஸ்கூலுக்கு வந்தப்ப இவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டு கிடையாதாச்சா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பான். பார்த்தமே உனக்குள்ள வந்து பார்த்தா ஒரு காதல் வந்திருக்கும். ஆனா இந்த பொண்ணு இப்ப ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணான். அதனால தான் அக்கா காரிங்க அம்பு விட்டு வர்றப்ப பாம போட்டது, இன்டர்நெட்ல பரப்புறப்ப கரண்ட் கட் பண்ணியது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே வந்து பார்த்தா இவன் தான் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஹீரோவை நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அம்பு அக்கா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அம்பு எடுத்து குத்தி, டே தம்பி உன்னை நான் காப்பாத்துறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பத்த வச்சுட்டான். ராக்கெட் பறக்கத்து தயாரா. அஞ்சு அக்கா மற்றும் ஹீரோன் எல்லாமே வந்து பார்த்தா எப்படியாச்சும் அந்த ராக்கெட்டை கீழே இழுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராக்கெட்டோட வேகத்துல தம்பிக்கார மேல போயிட்டு ராக்கெட் வெடிச்சு இறந்து போயிட்டான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோன் வந்து பார்த்தா முகத்துல சோகத்தோட கல்லறையில வந்து பார்த்தா பூ வைக்கிறாங்க. ஹீரோட கலர் அப்படின்னு சொல்லி நினைச்சா பின்னாடி ஹீரோ வந்து பார்த்தா நிக்கிறான். ஆமா ஹீரோ வந்து பார்த்தா தப்பிச்சுட்டா. லைட்டா கையில மட்டும் தான் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. அப்ப இந்த பொண்ணு யாரோட கல்லறையில பூ வச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணோட அம்மாவோட கல்லறையில தான் வந்து பார்த்தா பூ வச்சுட்டு போயிருக்கா போல இருக்கு. அதுக்கடுத்த ஹீரோ வந்து பார்த்தா திருப்பி ஹீரோன் கூட ஃப்ரெண்டாவோ இல்ல காதலனாகவோ பழகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டி அக்கா திருப்பியும் வந்து பார்த்தா தம்பியை டார்ச்சர் பண்ற மாதிரி சொல்லியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். என்னதான் இந்த படத்துல கதை கம்மியா இருந்தாலும் படம் பாருங்க கண்டிப்பா காமெடியா இருக்கும். அதே காமெடியோட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.